சூப்பராக இருந்தது. கேர்ள்ஸ் மஸ்ட் வாட்ச் மூவி. கேர்ள்ஸ் வந்து இந்த அப்யூஸ்னால நிறையா வந்து சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்து தைரியமாக சொல்லணும். பேரண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணால் கேர்ள்ஸ் சொல்ல தான் போகிறாங்க. பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாமல் மறைச்சதுனால தான் கேர்ள்ஸ் வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு மஸ்ட்டு வாட்ச்சு. கேர்ள்ஸ் வந்து தைரியமாக எதுவாக இருந்தாலும் சொல்லலாம்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் இந்த படம் பார்த்தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அது கேம் தான் நினச்சோம். பிடி சார்னோடனே போனோன்னா மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஆஃப்லாம் நம்பவே முடியாதுலாம் வந்தது. ட்விஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க செகண்ட் ஆஃப்லலாம். காமெடி சென்ஸும் நிறையா இருந்தது, ட்விஸ்ட்டும் நிறையா இருந்தது. அந்த சீரியஸ் சீன்ஸில் கூட சிரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆமாம், ஹீரோயின் அவங்களும் ஒரு கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. ஃபுல்லாகவே ஒரு கேர்ள்ஸுக்கு ஒரு அக்காவாக இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது போல் தான் அந்த மூவிலையும் பண்ணியிருந்தாங்க கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட்டிங்காக. மியூசிக் நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. வைபா போர்லாம் அடிக்கல. சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. இன்டர்வல் கூட ஏன்டா விட்டாங்க போட போகிறாங்க தான் எல்லாருமே ஓடிட்டு இருந்தோம். பொதுவாக அந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் இது வந்து தப்பு நடந்ததாக நிறைய இடத்துல அப்யூஸ் நடக்குது. சொல்லவும் முடியாமல் நடக்குது. ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாத்துலேயுமே அதுக்கு ஏற்ற படம் கரெக்டாக எடுத்துருக்காங்க. தப்புனா பசங்க தான் மோஸ்ட்லி. பசங்கன்னா எல்லா பசங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. பசங்களை சில பேரண்ட்ஸ் ஒழுங்காகவும் வளர்ப்பாங்க, சில பேரண்ட்ஸ் ஒழுங்காக வளர்க்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் ஒழுங்காக பசங்க சொல்கிற பிச்சு கேட்காம இருப்பாங்க. அதில் பசங்க மேலே தான் தப்புன்னு சொல்லணும். சூப்பர் ஹிட்டு. சீரியஸாக கேர்ள்ஸுக்கு வந்து முக்கியமாக பார்க்கணும். கேர்ள்ஸு முக்கியமாக பாய்ஸும் பார்க்கணும், பேரண்ட்ஸும் பார்க்கணும். பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேர்ள்ஸை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம பொண்ணு தானே, இதை நம்ம வெளியில் கொண்டு வரணும். பயப்படாமல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கக்கூடியது மஸ்ட்டு தான். ஐ வில் ரெக்கமெண்ட். அண்ட் ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. லைக் நியூ கான்செப்ட் மாதிரி இருந்தது. ஸோ தட் நந்தினி ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா கூட ஹீ டிட் அ வெரி நைஸ் ரோல். ஸோ லைக் இந்த ஹராஸ்மெண்ட் அப்யூஸ் எந்த கேர்ளாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சொல்லணும், வெளியே சொல்லணும். அதை நமக்குள்ளேயே வச்சுக்கூடாது. ஸோ யாரை நம்ம வந்து நம்புகிறோமோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லணுன்ற. ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்களுக்கான படம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொண்ணுங்களுக்கான படமா இல்லை பசங்க வந்து பார்க்க வேண்டிய படம்? ரெண்டு பேருமே பார்க்கணும் தான். மெயினாக கேர்ள்ஸ், இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து லைக் அவங்க உள்ளுக்குள்ளேயே வைக்காமல் வெளியே கண்டிப்பாக சொல்லணும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ கேர்ள்ஸ் ரெக்கமெண்ட். இப்போ இந்த ஜென்ரேஷன் நடக்கிற தப்பு பசங்க மேலே நினைக்கிறீங்களா, பொண்ணு மேலே நினைக்கிறீங்களா? இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எப்படின்னு தெரியல. ஆமாம், இப்போது மூவிலையுமே வந்து லைக் ஒரு சீன் மாதிரி இருந்தது. பையனும் இல்லை அவனும் இதை பார்க்கணும், அடி வாங்குறவன் மாதிரி வரக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ பாய்ஸும் பார்க்கணும் இந்த மாதிரி. ஸோ கேர்ள்ஸ் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் மட்டும் இருக்காங்கன்னா நம்ம அக்கா சிஸ்டர்ஸ்னால் ஓகே, வெளியே போனால் இந்த மாதிரி நம்ம அக்காவுக்கு நடக்கும் அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டியதான். ஸோ தப்புன்னு சொல்கிறத பார்த்தா லைக் கேர்ள்ஸ் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ நடந்துக்கிட்டோம். எல்லாமே பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த மூவி போய் உட்காந்த பிறகு தெரியாது என்ன மூவின்னு. எனக்கு பிடி சாரெலாம் இல்லை, சர்ப்ரைஸாக தான் மூவி போனேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மூவி ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் பார்த்ததில் மூவி ரொம்ப பிடிச்ச மூவியாக இருக்குது. எப்போவுமே லைக் காமெடிஸ் அந்த மாதிரி நிறையா பார்த்தோம் அவர் மூவியில். பட் இது வந்து லைக் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி குட்டி பொண்ணாக அஜித் சாரோட பார்த்த பொண்ணு இப்போ வளர்ந்து லைக் ஹீரோனியாக இருக்கும்போது ரொம்ப அன்எக்ஸ்பெக்ட் குட். ஐ லைக் நந்தினி ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள பார்க்கும்போது. சாங்ஸ் வந்து ஓகே தான், எல்லாமே ஓகே தான். எனக்கு லைக் கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்விஸ்ட் நிறையா இருந்தது, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருந்தது. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. லைக் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து என்ன அப்படின்ட்டுன்னு. எல்லாருக்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் லைக் ஒரு வாட்டியாவது பாருங்கள் அப்படின்னு.